ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு முக்கிய வழிகாட்டுதலை இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப் ஆனது சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப் எதை பற்றி இந்த வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நாம் பணம் கிளைம் பண்ணுறோன்னா அது கல்விக்காகவோ இல்லை மருத்துவ செலவுக்காகவோ இல்லை ஏதாவது வீடு வாங்கிறதுனாலவோ இல்லை புதுசாக வீடு கட்டுறதுனாலோ பழுது பார்க்குறதுக்காகவோ இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறோம். இப்படி நம்ம கிளைம் பண்ணும்போது அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இபிஎஃப் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இதுமாதிரி பணத்தை கிளைம் பண்ணும்போது ஒருவேளை பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமாக பணத்தை கிளைம் பண்ணுற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களே இதை ஈஸியாக கிளைம் பண்ணிடுவீங்க. பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ண தெரியாதவங்க இந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க மூன்றாம் தரப்பு, அதாவது தேர்டு பார்ட்டி மூலமாக ஆக்சஸ் பண்ணி இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த மாதிரி பணத்தை கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ இல்லை சேவை மையங்கள் மூலமாகவோ நீங்கள் பணத்தை கிளைம் பண்ணும்போது உங்களோட முழு தகவல்களையும் அங்கே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான எல்லா தகவலும் ஒரு தேர்ட் பார்ட்டி நபர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிஎஃப் தரப்புலேருந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சில இடங்களில் பணம் அதிகமாக வசூலிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மற்றும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா இனிமேல் நீங்கள் தேர்டு பார்ட்டி ஆக்சஸ் மூலமாக பணத்தை வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிஎம் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கிளைம் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி இது வரைக்கும் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.